மன அமைதிக்கு வழிவகுக்கும் சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள். பெரிய தேருக்கு ஒரு சிறிய அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதேபோல் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை புரிவதற்கு சிறிய பழக்க வழக்கங்கள் அடித்தளமாக அமைகின்றன. இது எல்லோருக்கும் புரிவதில்லை. இப்போது நாம் கைவிட்ட அல்லது இதை செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கப் போகுது என்று எண்ணி தட்டி கழித்த ஒரு சில சிறிய பழக்க வழக்கங்களை இப்போது பார்ப்போம். குப்பைகளை குப்பை தொட்டியில் போட கற்றுக்கொள்ளுங்கள். மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் கொடுங்கள். இதன் மூலம் பகுத்தறியும் சிந்தனை மேம்படுகின்றன. வீட்டில் ஆளில்லாமல் இருக்கும் அறையில் ஓடிக்கொண்டிருக்கும் மின்விசிறியை அணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் நமக்கு எது தேவை தேவையில்லை என்பதை தீர்மானிக்க முடிகிறது. சாலையில் செல்லும்போது தண்ணீர் ஒழுகும் குழாயை கண்டால் திருகை சரி செய்து தண்ணீரை நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் வாழ்வில் தேவையான சிக்கனத்தை கடைபிடிக்க மறக்க மாட்டோம். டிவி பார்த்து கொண்டோ ஃபோனை பார்த்து கொண்டோ அல்லது நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டோ சாப்பிடாமல் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள். இதன் மூலம் செரிமான மண்டலம் ஆரோக்கியமடையும். வீட்டிற்கு வருபவர்களை உள்ள வாங்க என்று அன்புடன் அழையுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்பணிந்து நடந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நல்ல நிலையில் கட்டளையிடும் அதிகாரம் தானாக வரும். புறம் பேசுவதை நிறுத்துங்கள். இதன் மூலம் நமக்கு நேரம் மிச்சமாகும். தெரிந்தவர்களை கடந்து செல்லும்போது ஒரு சிறு புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள். இதன் மூலம் நமக்குள்ளே ஒரு நல்ல பரவசம் ஏற்படும். தினமும் காலையில் பறவைகளுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள். இதன் மூலம் நமக்குள் மன நிம்மதி உருவாகும். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மன அமைதியை பொறுத்துதான் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எந்த ஒரு பெரிய செயலை செய்தாலும் நாம் கற்றுக்கொண்ட சிறிய பழக்க வழக்கங்களும் பக்குவமும் நிதானமும் தான் கை கொடுக்கும். இன்று முதல் சின்னதாய் தொடங்குவோம். அது சீக்கிரம் கை கொடுக்காவிட்டாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறக்க வைக்கும். நன்றி.